Hey guys, welcome back to my channel Outlooks by Nivi. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிரியேட்டிவான ஒரு எத்னிக் ஸ்டைலான ஒரு saree folding எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இந்த saree folding வீடியோக்காக நான் ஏற்கனவே அந்த சென்டர் pleat and pallu pleat வந்து எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்சதுக்கு அப்புறமா சாரியை வந்து நீங்க அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு அந்த சென்டர் pleat இருக்கு பாருங்க, அதை வந்து நம்ம சென்டர்ல பிளேஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ளீட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அடிக்கடி உள்ளே கூட போகும். ஸோ உள்ளே போகாமல் அது நீட்டாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அந்த பல்லு ப்ளீட்ஸும் நீட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சில்க் saree அப்படிங்கிறதுனால நான் வந்து நார்மலாக மட்டும் ப்ளீட் எடுக்கல, இதை ப்ளீட் எடுத்து நல்லா அயனிங் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அது வந்து ஸ்டிஃபாக நிற்கும் அப்படின்ட்டு. இப்போ சாரியோட இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல, அதில் அந்த 2 எண்ட்ஸையும் எடுத்துக்குங்க. இந்த 2 எண்ட்ஸு எடுக்கும் போது நடுவில் இருக்க சாரியை நீட்டாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க, கசக்கிடாதீங்க. அந்த 2 எண்ட்ஸையும் எடுத்து அந்த சென்டர் ப்ளீட்டுக்கு மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இது ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா நீட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள், கசக்கிடாதீங்க. அப்போ ஃபோல்டிங்கில் வந்து அது நீட்டாக தெரியாது. கீழேயும் நல்லா நீட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள், அது வந்து அந்த சென்டராக ஒரு லைனாக இருக்க மாதிரி. இப்போது இங்கே வந்து நான் ஒரு சேஃப்டி பின் போட்டு அதை செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த சேஃப்டி பின் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். அந்த மேலே நம்ம வந்து அதை பின் பண்ணும் போது அந்த ஃபோல்டிங் வந்து அது வந்து அசையாது, நகராது. ஸோ அதனால் நம்ம வந்து சேஃப்டி பின் போட்டு நம்ம பின் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க சாரியை அகெயின் ஒரு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணுங்க. ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக சாரி எதாவது வெளியே இருக்கா அப்படின்னு பார்த்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸஸாக சாரி வெளியே தெரியும் போது அது ஃபோல்டிங் வந்து நீட்டாக இருக்காது. இப்போ அகெயின் அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எக்ஸஸாக எதாவது சாரி வெளியே தெரியுதா அப்படின்னு பார்த்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்ல இருக்க இந்த பல்லு போர்ஷனை இந்த பக்கம் போட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த பல்லு போர்ஷனை நம்ம எடுக்கும் போது தான் இந்த ப்ளீட்ஸ் வந்து களையாம நம்ம நீட்டாக எடுக்கணும். இல்லைனா வந்து அது வந்து கொஞ்சம் கசங்கிடும். ஸோ நீட்டாக எடுத்து ஃபோல்ட் பண்ணுங்க. எக்ஸஸாக இருக்க அந்த பல்லு ப்ளீட்டை வந்து முன்னாடி நல்லா புல் பண்ணி விட்டுக்குங்க. புல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் இதை வந்து இந்த பக்கம் போட்டு ஒரு ஃபோல்டிங். இப்பயும் அதே மாதிரி தான் அந்த பல்லு ப்ளீட் வந்து கலையாமல் இருக்கிற மாதிரி நீட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளீட்டையும் இன்னொரு தடவை நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க. வச்சுட்டு இப்போ இந்த சாரியோட ப்ளீட்டெல்லாம் நீட்டாக எடுத்துட்டு அது லெஃப்ட் கார்னருக்கு கொண்டு போய்க்குங்க. ஏன்னா லெஃப்ட் கார்னருக்கு ஏன் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அப்போ தான் அது வந்து அந்த பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு அந்த ப்ளீட்டிங்க்கு அது நீட்டாக தெரியும். ஸோ அதனால் அந்த லெஃப்ட் கார்னருக்கு கொண்டு போயிட்டு அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். இந்த ப்ளீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபோல்டிங்கில் வந்து அது கரெக்டாக வரும். ஸோ அதை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் ஆன சாரியெல்லாம் நல்லா உள்ளே தள்ளிக்குங்க. அதே மாதிரி அந்த கார்னர்லேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்குங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மறுபடியும் மேலே போட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீட்டாக அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எக்ஸஸாக வெளியே எதாவது சாரீ தெரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது அந்த பல்லு போர்ஷனை அப்படியே அந்த சாரீக்கு மேலே போட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும், அதையும் நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு எதுக்கும் இன்னும் முன்னாடி பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளீட்டும் அந்த லாஸ்ட்டு ப்ளீட்டும் கரெக்டாக அந்த கார்னர்ஸ்லேருந்து வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டன்ஸையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை. இப்போது அப்படியே இங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபோல்டிங் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் ஓவர் ஆயிடுச்சு. இப்போது அந்த மீதி இருக்க பல்லுவை அப்படியே பின்னாடி ஸ்ட்ரெயிட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போ இந்த பல்லுவை பின் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க பல்லுவையும் நம்ம வந்து இந்த சைடு டயகனலாக போட்டு பின் பண்ணிக்கலாம். இந்த சுடி ஷால் பின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பின் பண்ணால் சாரி ஃபோல்டிங் ஓவர். ஸோ அவ்வளோதான், ஃபோல்டிங் டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணுங்கள்.